ஸ்ரீதேவி ஜக்கம்மா மாரியத்தா போற்றி. நான் உங்கள் அருள்வாக்கு ஜக்கம்மா பேசுகிறேன். அதாவது தொழிலுக்கு போடப்பட்டு இருக்கிற கட்டை பற்றி நான் உங்ககிட்ட விளக்கி சொல்கிறேன். உங்கள் தொழிலுக்கு கட்டு போடப்பட்டுள்ளதுன்னா அந்த கட்டை உடைக்காமல் இன்னொரு இடத்துல தொழிலை மாற்றாதீங்க. எத்தனை கடை மாறினாலும் இல்லை வேறு இடத்துல தொழில் வச்சாலும் அந்த தொழில் விருத்திக்கு ஆகாது. அந்த தொழில் விரயஸ்தானத்துக்கு தான் போகும். வருமானம் வராது. கை நீட்டி கடன் வாங்குகிற ஒரு சூழ்நிலை உருவாகும். நீங்கள் உங்கள் பேருக்கு கட்டு விழுந்திருக்கும். அதாவது உங்கள் தொழிலுக்கு வைக்கப்பட்ட பேருக்கு தான் கட்டே போடப்பட்டிருக்கும். அந்த தொழிலுக்கு போடப்பட்டு இருக்கிற கட்டை நீங்கள் உடைக்காமல் மாற்றி மாற்றி வேறு இடத்துல வச்சாலும் அதே சர்க்கிளில் தான் நீங்கள் விழுவீங்க. அதனால் உங்கள் தொழிலுக்கு போடப்பட்டு இருக்கிற கட்டை உடைச்சிட்டு வேறு இடத்துல தொழில் வச்சா உத்தமமாகும், விருத்திக்கு வரும். மேற்கொண்டு வேறு எது சிக்கல்லையும் நீங்கள் மாட்டாத அளவுக்கு மீண்டு வர்றதுக்கான சூழ்நிலை உண்டாகும். இல்லை என்னால் இப்போ கட்டு உடைக்கிற சூழ்நிலை இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் தொழில்ஸ்தானத்தினோட பெயரை மாற்றி வேறு இடத்துல வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த தொழில் விருத்திக்கு ஆகாதுங்க. அடைச்சிட்டு நீ இல்லடத்துல உட்கார்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் உருவாகும். இதை முறையாக செய்து பயன்பாடு அடைஞ்சுக்கோங்க. சிவாய நம.